பேர் தினேஷ் விக்டர். நான் SIP அகாடமி இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன். இன்னைக்கு நாங்கள் இந்தியாவோட அரித்மெட்டிக் ஜீனியஸ் கான்டெஸ்டோட நேஷ்னல் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கோம். இது என்ன ஈவெண்ட்னா, நாங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு அரித்மெட்டிக் காம்படிஷன் பண்ணியிருந்தோம். ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1500 ஸ்கூல்ஸ், டாப் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் இந்தியா, ஒரு 7 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரவுண்ட் 2 கிராஸ் பண்ணி ரவுண்ட் 3 கிராஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 300 பசங்க தான் வந்திருக்காங்க டு டேக் பார்ட் இந்த ஃபைனல்ஸில். இந்த 300 பசங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 அண்ட் கிளாஸ் 5 தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸில் 10 நிமிஷம் தான் கொடுப்போம். ஆனால் அவங்களுக்கு 300 சம்ஸ் பண்ணோம். 3 பேப்பர்ஸ் கொடுத்துருப்போம். 300 சம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் 300 சம் எப்படி பண்ண முடியும்? ஆனால் நிறைய பசங்க நிறைய சம்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பசங்க 300 கிட்ட கூட வந்துடுறாங்க. அப்படிதான் அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனோட டேலண்ட் அண்ட் ஸ்கில் இது நாங்கள் SIP அகாடமி சார்லேருந்து பண்ணுறோம். நாங்கள் ஒரு அபக்கஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். அதில் நம்ம சில்ட்ரனுக்கு நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்குறோம். அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ், அவங்களோட கான்சென்ட்ரேஷன், அவங்களோட விஷுவல் மெமரிலாம் டெவலப் பண்ணுறது நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்குறோம். ஸோ அதை கம்பைன் பண்ணி நாங்கள் இந்த நேஷ்னல் காம்படிஷன் நடத்திட்டு இருக்கோம். இது நாங்கள் 9 இயர்ஸ் 9 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இதோட 9th இயர். ஸோ மெயின் இதோட ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. எதில் என்கரேஜ் பண்ணுறதுல அரித்மெட்டிக்கில் என்கரேஜ் பண்ணுறது. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு மேத்ஸில் கொஞ்சம் பயமாக இருக்கும், அரித்மெட்டிக்ல கொஞ்சம் பயம். இந்த மாதிரி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வின் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வருது. இந்த கான்ஃபிடென்ஸ் வச்சு அவங்க ஃபியூச்சரில் கூட இன்னும் கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாம், கான்ஃபிடென்ட்டாக மேத்ஸ் பண்ணலாம். அண்ட் ஃபியூச்சரில் ஆப்வியஸ்லி லைஃப்லையும் நல்லா வரலாம். இப்போ லாஸ்ட் 9 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட சாம்பியன்ஸ், இது நல்லா பண்ண பசங்க ஷுவராக லைஃப்பில் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாங்கன்னா லைஃப்பில் இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அதுதான் என்னோட இன்னைக்கோட காம்படிஷனோட மெயின் எய்ம். எப்படி சில்ட்ரனை என்கரேஜ் பண்ணிட்டு அவங்களை ஆப்வியஸ்லி அவார்டு வாங்க போது தே வில் பி வெரி மோட்டிவேட்டட். நல்லா அவங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த காம்படிஷனில் நிறைய இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். இது சில்ட்ரனுக்கு ஃப்ரீ தான், பார்ட்டிசிபேஷன் ஃப்ரீ தான். ஆனால் அவங்களுக்கு கேஷ் அவார்ட்ஸு, ட்ரோஃபீஸ் நிறைய கிடைக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஆல்மோஸ்ட் நாங்கள் 25 to 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த காம்படிஷன் பண்ணுறதுக்கு. எவ்ரி இயர் பண்ணுறோம் சில்ட்ரனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த காம்படிஷனுக்கு. ஆஸ் அ கம்பெனி எங்களுக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. எங்களோட கம்பெனியோட நேமும் எல்லாருக்கும் தெரியுது. அதான் எங்களுக்கு பெனிஃபிட் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறது. இல்லை, உங்களுக்கே தெரியும், 1500 ஸ்கூலு 300 சிட்டிஸில் பண்ணோன்னா ஈஸி இல்லை. இது நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறோன்னா, எங்களுக்கு ஒரு பெரிய சிஸ்டம், ஒரு டீம் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1000 ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா ஆல்மோஸ்ட் அதோட டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒரு 5000 டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ண முடியுது. இல்லை நாங்கள் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ண முடியாது. ப்ளஸ் எங்களோட எம்ப்ளாயி டீம்லாம் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. எல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிட்டு ரவுண்ட் 2 பண்ணிட்டு ஃபைனலாக இந்த ரவுண்ட் வந்திருக்கோம். இந்த இவ்வளோ பெரிய டீம் இல்லைன்னு நாங்கள் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ண முடியாது. ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். சில்ட்ரனுக்கு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு சார்ஜே இல்லை. ஸோ நீங்கள் அந்த ஸ்கூலில் இருந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா ஷோராக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட் லெவலில் நல்லா பண்ணீங்கன்னா நேஷனல் லெவலில் வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்கூலில் நல்லா பண்ணீங்கன்னா நாங்கள் இந்த காம்படிஷன் நடந்துக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக நீங்கள் ஃபைனல் வரைக்கும் வந்துக்கலாம். அதில் எங்களோட அது சார்ஜே இல்லை. இதில் அது எதுவும் ப்ரைஸே இல்லை. நாங்கள் ஃப்ரீயாக வாங்க